அனைத்து வீதி லீடர் சொந்தங்கள், சேலத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக ஐ கேம்ப், பிளட் கேம்ப் பிளான்ட் வந்து டொனேட் பண்ணி இயற்கையை சேவ் பண்ணுற விதமாக சேவ் தி எர்த்ன்ற மாதிரி நம்ம வீத லீடர் சொந்தங்கள் சேலத்தில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள், பொதுமக்கள், வீத லீடர் சொந்தங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதி எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஒற்றுமையாக செஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நான் வந்து பார்க்குறேன். யாருமே வந்து தன்னுடைய ஃபோட்டோஸ் வந்து யாருமே எந்த பேனர்லையும் வந்து பார்க்கவே முடியல. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் தான். இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்ம சேலம் வீத லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வளரப்போகிறது. எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நாங்கள் ரேலி நடத்தினோம். கிருஷ்ணகிரி மாவட்டம், அதை தொடர்ந்து சேலம், எல்லா மாவட்டத்திலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸ் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தன் ஆர்வலர்களாக அவங்கவுங்க சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீத லீடர்ஸ் வளரணும், மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும், ஒரு சேவை மனப்பான்மையோட இப்போ ஐ கேம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவையை செஞ்சு ஒரு நல்லதை வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செடிகள்லாம் வந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சேலம் லீடர்ஸ் சார்பாக நீங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க, நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், வீத லீடர்ஸில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2 வார்த்தைகள் நீங்கள் வந்து உற்சாகமாக சொல்லணும்னா பேசுங்க. அனைத்து வீத லீடர்ஸ் தலைவர்களுக்கும் வணக்கம். அதாவது இன்றைய நடந்த நிகழ்ச்சி வந்து வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு மைல்கல் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது சேலம் மாவட்டத்தில். அந்த 11 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி சேலம் மாவட்டம் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பாக நாங்கள் இன்று செயல்பட்டு அனைத்து தன்னார்வர்களுடைய முயற்சியை முன்னிறுத்தி இந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்கோம். நண்பர் சொன்னது போல் இன்றைக்கி ரத்த தான முகாம் மற்றும் செடி வழங்கினது, ஐ கேம்ப் இதெல்லாம் நடத்தி சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நமது சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய அன்னார் உத்தம பாலாஜி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமானவங்க ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க. அது எல்லா தன்னர்களுக்கும் மன நிறைவாக அமைஞ்சது என்று சொன்னால் மிகையாகாது. ஸோ இதே சூழ்நிலையில் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே மாதிரி ஒருங்கிணைத்து செயல்பட்டு நமது தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி வருகின்ற 2031 அன்று அண்ணாமலை அவர்கள் குப்புசாமி அண்ணாமலை எனும் நான் என்று கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சட்டமன்றத்திலே என்று கூறி விடைபெறுகிறேன். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.